இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொட்டி வந்து நேற்று கட்டியாச்சு. என்னடா இது பூசாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம், சந்து பதியாமல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்துட்டு இது பூசாமல் இருக்கு இல்லைங்களா, உள்ள கேப்பாக இருக்குது பார்த்தீங்க. எதுக்கு இந்த கேப்பாக இருக்குது, ஏன் சந்து பதியலை அப்படின்னாக்கா, இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா சந்து பதியாமல் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா, இப்போ நம்ம சிமெண்ட் பால் இதில் ஊற்றி, இப்போ நம்ம தொட்டிக்கு வந்து கொத்தனார் வந்து வாரி அடிப்பாங்க கலவை. அப்போ அந்த கலவை போய் அந்த சந்தில் பேக்கிங் ஆகி நல்ல ஒரு கிரிப்பை உண்டாக்கும், ஒரு பிணைப்பை உண்டாக்கும். பிணைப்பு உண்டாக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேங்கு, செப்டி டேங்கு, வாட்டர் லீக்கேஜ் ஆகாமல் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு தொட்டியாக இருக்கும் நமக்கு. அதனால தான் இந்த மாதிரி வந்து சந்து பதியாமல் கோடு அடிக்காமல் அப்படியே நம்ம விட்டுருக்கோம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம பூச போகிறப்ப உங்களுக்கு நல்ல சிமெண்ட் பால் ஊற்றி பூசுகிறப்ப நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பைப்பு வச்சுருக்கோம் பாருங்கள், அங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, 4 பைப்பு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, 4 பைப்பு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பு வந்து உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற தொட்டி வந்து மோட்ரு வச்சு மேலே நேராக டேங்குக்கு போகும். இந்த பைப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பைப்பு வந்துட்டு நேராக இதில் ஓட்டை போட்டு இதில் ஜாயின் பண்ணிட்டோம்னா தொட்டி ரொம்பி வழியிற தண்ணி வந்து நேராக போருக்கு போகும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்துட்டு வாட்ரு பஞ்சமே இருக்காது உங்களுக்கு போரில். அதுக்காக இந்த பைப்பு வச்சுருக்குறோம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைப்பு எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு மோட்டருக்கு போகுது இல்லைங்களா ஒயரு, இந்த வழியாக ஒயர் வந்து மோட்டருக்கு போகும். அதுக்காக இந்த பைப்பு வச்சுருக்கோம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைப்பு எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, இது வந்து வெளியே கார்ப்பரேஷன் வாட்ரு வருது இல்லைங்களா, அந்த வாட்ரு வந்து தொட்டியில் ஊற்றுறதுக்கு இந்த பைப்பு வச்சுருக்குறோம். சரிங்களா. அப்புறம் பாருங்க, அந்த தொட்டிக்கு போகலாம், செப்டி டேங்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மெத்தடு தான். பூசாமல் விட்ருக்கோம், சந்து பதியாமல் விட்ருக்கோம். சந்து பதியாமல் விட்டோம்னாக்கா, இப்போ பூசுகிறப்ப சிமெண்ட் பால் ஊற்றி நம்ம கலவையை கொத்தனார் வாரி அடிக்கும்போது இந்த சந்திலெலாம் போய் நல்லா வாரி அடிக்கும்போது நல்லா போய் உள்ளே அடைஞ்சிக்கிறப்ப நமக்கு வந்து வாட்டர் லீக்கேஜுங்கிறதே வராது நமக்கு. சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்கு வச்சுருக்கோம்னா, இந்த பைப்பு மேலேருந்து நம்ம லெட்டின்லேருந்து வருது இல்லைங்களா, வேஸ்ட்டு வாட்ரு, பாத்ரூம் குளிக்கிற தண்ணி, லெட்டின்னு எல்லாமே இதில் வந்து இது வழியாக தொட்டிக்குள்ளே ஊற்றும்.